எல்லோருக்கும் வணக்கம். எனக்கு ஒரு யோசனை தோணுச்சு. இப்போ நான் யூடியூப் பார்க்குறவங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். இலா காயின்னு ஒரு யூடியூப் சேனல். அது நடத்துகிறவங்க பேர் இளவரசன் காயத்ரி. 2 பேருமே புருஷன் பொண்டாட்டி. அவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்குது. எனக்கு தெரிஞ்சு 4-5 வருஷமாக யூடியூப்பில் வீடியோ போட்டு நல்ல வியூஸ் போய் நிறையா சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்காங்க. 1 மில்லியனுக்கு மேலே சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிறாங்க. இப்போ ரீசெண்டாகவும் சரி, கொஞ்ச நாளுக்கு முன்னாடியும் சரி, அவர் அந்த இளவரசன் என்கிறவர் இதை குடிச்சிட்டு அதனால் வர பிரச்சனைகளையுமே பண்ணுற பிரச்சனைகளையுமே வீடியோவை போட்டுட்டு இருந்தார். இப்போ ரீசெண்டாக ஃபேமிலியில் அவன் பொண்டாட்டி எல்லாம் தப்பாக பேசி சண்டை போட்டு கொஞ்சம் வைரலாக போயிட்டு இருக்குது. இப்போ நான் அதுக்கு தான் என்ன சொல்ல வரேன்னா, என்னோடய சஜஷன், இப்போ அவங்க மட்டும் இல்லை, குடிக்கிறவங்க உலகம் பூரா இருக்கிறாங்க. இந்தியாவிலையும் இருக்கிறாங்க, தமிழ்நாட்டிலையும் இருக்கிறாங்க, அவங்க ஊர்லேயும் இருக்கிறாங்க. அந்த குடினால் எத்தனை பேர் பாதிச்சிருக்கிறாங்க ஒவ்வொருத்தருக்கும் தெரியும். அவங்க பக்கத்து வீட்டில் அவங்க வீட்டில் குடிக்கிறவங்க இருக்கிறாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, இதில் எங்கள் குடியினால் இந்த குடிக்கிறவங்களுக்கு இது கவர்மெண்ட் நடத்துறது தான் ஒயின் ஷாப்பு. அதனால் இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே இந்த குடிக்கிறவங்கள தடுக்கணும்னு ஒரு நல்ல மனசு இருக்கிறவங்க, என்னோட ஒரு சஜஷன் என்னென்னா, கவர்மெண்ட்டுக்கிட்ட கோரிக்கை வச்சு கவர்மெண்ட்டு ஒரு கவுன்சிலிங், ஒரு டீஅடிக்ஷன் சென்டர் அந்த மாதிரி ஊருக்கு எங்கெங்கே ஒயின் ஷாப் அதிகமாக இருக்குதோ ஒரு சர்வே எடுத்து குடிக்கிறவங்க எங்கே அதிகமாக இருக்கிறாங்களோ அங்கங்கே தேவையான அளவுக்கு கவுன்சிலிங் அமைச்சு இந்த குடிக்கிறவங்களுக்கு ஃப்ரீயாக கவுன்சிலிங் எடுத்து அதுலேருந்து மாறணும்னு நினைக்கிறவங்கள வரவேற்று அதை கவுன்சிலிங் கொடுத்து இல்லை ஏதோ டீஅடிக்ஷன் சென்டர் மாதிரி வச்சு நடத்தி மாற்றுறதுக்கு உண்டான முயற்சி நம்ம எல்லோரும் சேர்ந்து கோரிக்கை வைக்கலான்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராவது அதில் விருப்பம் இருந்தால் கொஞ்சம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணாலே வரவங்க கருத்துக்களை தெரிவிங்க. அதை நான் என்ன சொல்ல முடியும்.